கணவன், மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐஸ் போதைப் பொருள் வித்திருக்கணும் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கணும். எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பகுதியில் இப்போ எல்லாரையும் போலீஸ் கைது செய்திருக்கிறது. இந்த செய்தி குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதோட நிவாரணம் கொடுக்கக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கொலையில முடிஞ்சிருக்குது. அப்படியும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த இரண்டு செய்திகளும் இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்திகளாகும். அத்துடன் மேலும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் எங்களோட அம்பட்டிய சுமண தேரர் இருக்கார் தானே, அவரை பற்றின ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூங்கிலாறு என்று சொல்லப்படுற ஒரு கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அவையின் பிரதானமான வேலையே குடும்ப தொழிலே என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐஸ் போதைப் பொருள் விற்கிறது, கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, ஆக்களோட பிரச்சனைகளுக்கு போகிறது. இதுதான் அவையின் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 பேரை புதுக்குடியிருப்பு போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர்கள்ட்ட இருந்து 2 வாள்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 60,000 ரூபாய் காசு ரொக்க பணம் மீட்கப்பட்டிருக்கிறது. 2,10,000 ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது. எங்கேயோ வேறு இடங்கள்ல இருந்து ஐஸை வாங்கி கொண்டு உள்ளூரில் சப்ளை பண்ணிக்கணும் போடக்கு. அந்த குடும்பம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குடும்பமாம். எனவே எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு குடும்பம், ஏற்கனவே கைது செய்யப்பட வேண்டிய ஒரு குடும்பம் தாமதமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக உள்ளூர் மக்கள் சொல்கின்றார்கள். இப்போ புதுக்குடியிருப்பு போலீசால கைது செய்யப்பட்ட இந்த குடும்பத்தினர் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி இடையில சில பிரச்சனைகள் முரண்பாடுகள் வர்றது வழக்கம் தானே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ஒற்றுமையாக வேலை செய்யணும். கணவன் மனைவி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஐஸ் போதைப் பொருள் வித்திருக்கணும். இப்போ ஒன்றாவே போலீஸில் பிடிபட்டு ஒன்றா நீதிமன்றத்துக்கு போய் ஒன்றா போய் ஜெயிலுக்குள்ளே இருக்க போயினோம். இந்த நிவாரணம் கொடுக்குற பிரச்சனை நாடு முழுக்க அங்கங்கே புது புது பிரச்சனைகளை உருவாக்கி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 25,000 ரூபாய் காசு வீடு கிளீன் பண்ணுறதுக்கு 25,000 ரூபாய் காசு கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு இடத்துல கொலை சம்பவமே நடந்திருக்குது. நிவாரணம் கொடுக்க போய் கடைசியாக கொலையில் முடிஞ்சிருக்குது. எங்கே என்று சொன்னால் புலனறுவ மாவட்டத்தில் லங்காபுர என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்காம். அங்கே ஒரு பிரதேச சபையே இருக்காம். பெரிய இடம் போல இருக்கு. அப்போ அந்த லங்காபுர பிரதேச சபை இருக்கு தானே, அதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர் என்ன செய்கிறார், இன்னும் ஒரு ஆளை தாக்கி இருக்கிறார். எப்படின்னா 2 நாளைக்கு முதல் 14ஆம் தேதி தாக்கி இருக்கார். தாக்கி அவரை அடித்து அவர்கிட்ட 4 பல்ல கலட்டி போட்டாராம். அடித்து 4 பல்ல முடிஞ்சு போச்சு. சரி என்று அன்றைக்கு அவரை போலீஸ் கைது செய்து, அதாவது லங்காபுர பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அவர் தான் அடித்தவர், அவரை அன்றைக்கே போலீஸ் கைது செய்து பிறகு பிணையில விட்டிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடி வாங்கினவர் இருக்கார் தானே, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தவர், அவர் இறந்துட்டார். இவர் அடித்த அடியில் அவர் இறந்துட்டார். அதனால் இன்றைக்கு திருப்பியும் அந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர் போலீஸாரினால் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த பிரச்சனைக்கான காரணம் இந்த நிவாரண பிரச்சனை தான். நிவாரணம் தந்தது தெரியல, இழுபறி இதில் தான். அதுக்காக கொலை செய்கிறதா போயிட்டு. எனவே அப்படி போயிருக்கு நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் அந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர். எனவே ஒரு பிரதேச சபையினுடைய ஒரு உறுப்பினர் பொறுப்பு கூட இருக்கணும். அவருக்கு தான் இன்னும் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். மக்களை சரியாக கையாளணும். அவரே இப்படியான வேலைகளில் ஈடுபடலாமா? அவர் சர்வஜன பலய என்று சொல்லப்படுற ஒரு கட்சியை சேர்ந்தவராம். அந்த கட்சி சார்பாக போட்டி போட்டு தான் உறுப்பினராக வந்திருக்கிறார். எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது? புலனறுவையில் நடந்தது. அதே நேரம் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு கொலை சம்பவம் நடக்கல, ஆனால் கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்காம் இந்த நிவாரண பிரச்சனை காரணமாக. அதென்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கில் நாகர்கோயில் என்று சொல்லி இடம் இருக்குது தானே, அந்த நாகர்கோயில் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு GS கிராம சேவையாளர், அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய கிராம சேவையாளர் போறதுக்கு அவர் ஒழுங்கா செயல்படையில, பாரபட்சமாக செயல்படுறார், தனக்கு தெரிஞ்சாக்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறார், நிவாரணம் கொடுக்குறார், மற்ற மக்களை கவனிக்கிறார் இல்லை என்று சொல்லி அந்த பகுதி மக்கள் பேட்டி கொடுத்திருந்தவே ஊடகங்களில், சில பல ஊடகங்களில் அவர்களுடைய அந்த பேட்டி வெளிவந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டி கொடுத்தாக்களில் ஒரு ஆளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்காம். என்னென்று விடுக்கப்பட்டிருக்காம் என்று சொன்னால், ஒழுங்கு மரியாதையாக GS பற்றி கதைச்சதை
பின்வாங்குங்க, வாபஸ் பெறுங்க, அதை வந்து இல்லை என்று சொல்லுங்க. எங்கட ஜிஎஸ் வந்து அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் கொலை செய்வோம் என்று சொல்லி யாரோ விரட்டி இருக்கிறோம். ஜிஎஸ் தான் நேரடியாக ஃபோன் பண்ணி விரட்டினாரா அல்லது அவர் சார்பாக வேறு யாராவது விரட்டிச்சினமா இன்னும் தெரியல. இப்போ வந்து மருதங்கேணி போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கின்றார் இந்த பாதிப்புக்கு உள்ளான நபர். இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இவர் தான் அவர், இவருக்கு தான் யாரோ ஃபோன் பண்ணி விரட்டி இருக்கணும். எனவே போலீஸில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துருக்கார், இந்த மாதிரி விரட்டினம் கொலை அச்சுறுத்தல் விடினம் என்று சொல்லி. எனவே இந்த நிவாரண பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போகும்போலாம் கிடக்குது. ஒரு பக்கம் பேரிடர் காரணமாக நிறைய பேர் உயிரிழந்திருக்கணும். அதுக்கு பிறகு அந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு நிவாரணம் கொடுக்க போய் அதிலையும் ஒரு ஆள் உயிரிழந்திருக்காருன்னு சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்கிறது? தானே உதய கம்மன் பிள்ளை இருக்கார் தானே, அவர் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், லக்ஷ்மன் கதிர்காமர் இருக்கார் தானே, அவரை பற்றி சொல்லியிருக்கார். லக்ஷ்மன் கதிர்காமர் என்றது தமிழ் மக்களால் மறக்க முடியாத ஒரு பெயர். அதுக்காக அவர் பெரிய நன்மைகள் செய்தவர் என்று சொல்லல, அவர் செய்த செயல்களுக்காக தமிழ் மக்களால் மறக்க முடியாத ஒரு பேர் தான் லக்ஷ்மன் கதிர்காமர். லக்ஷ்மன் கதிர்காமரை ஞாபகப்படுத்தி அவரை பாராட்டி இருக்கிறார் உதய கம்மன் பிள்ளை. ஏன் பாராட்டியிருக்கார் தெரியுமா? சோழியன் குடுமி சும்மா ஆடுமா இல்லை தானே. ஏன் பாராட்டியிருக்கார் என்று சொன்னால், சுனாமி நடந்ததல்லோ இலங்கையில் 2004ஆம் ஆண்டில் சுனாமி. அப்பேக்க வந்து வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் லக்ஷ்மன் கதிர்காமர். அப்போ சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக லக்ஷ்மன் கதிர்காமர் என்ன செய்தவராம் என்று சொன்னால், நிறைய வெளிநாடுகளோட கதைச்சு பெருந்தொகையான காசை வந்து வெளிநாடுகளிலிருந்து பெற்று கொண்டு வந்தவராம். பெற்று இலங்கை அரசாங்கத்திட்ட வந்து கொடுத்தவராம். எவ்வளோண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் 130 கோடி அமெரிக்க டாலர்ஸ். 130 கோடி அமெரிக்க டாலர்ஸ் காசு வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வாங்கி கொடுத்தவராம் வெளிநாடுகளில் இருந்து லக்ஷ்மன் கதிர்காமர். அப்போ இப்போ இருக்கிற வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யலையாம், அந்த அளவுக்கு திறமை இல்லையாம். லக்ஷ்மன் கதிர்காமர்கிட்ட இருந்த அந்த திறமை வந்து இவர்கிட்ட இல்லையாம். இவர் வந்து ஒரு கொஞ்சம் காசு தானாம் வேண்டி கொண்டு வந்துக்காராம் இது வரைக்கும். அதாவது 0.17% காசு தானாம் வெளிநாட்டிலேருந்து பெற்றுக்கொண்டு வந்துக்காரே தவிர மற்றபடி அரசாங்கம் சொல்கிற மாதிரியா ஒன்றும் பெரிய நிதி வந்து கொட்டுன்னு கொட்டேலையாம். ஏனென்றால் அரசாங்கம் சொல்லுதாம், நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம், நேர்மையான ஆட்சி நடத்துகிறோம், ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துகிறோம், அதனால நிறைய வெளிநாடுகள் எங்களுக்கு உதவி செய்துன்னு சொல்லி அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் இப்படியான அறிக்கைகள் விடுறதானே. எனவே அதை குறிப்பிட்டு உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கார், இப்படி அரசாங்கம் சொல்றதெல்லாம் போய் அங்கே ஒன்றும் நிற்கிற மாதிரி காசு ஒன்றும் வரையில, லக்ஷ்மன் கதிர்காமர் இவ்வளோ காசு கொண்டவர் தெரியுமா என்று சொல்லி. எனவே லக்ஷ்மன் கதிர்காமர் மாதிரி விஜித கீரத்தும் வந்து செயல்படணும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லியிருக்கார் உதய கம்மன் பிள்ளை. அன்றைக்காரோ கேட்டிருந்த நீங்கள் உதய கம்மன் பிள்ளை எல்லாம் ஒரு ஆள் என்று சொல்லி அவற்றை செய்தியே வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி. அப்படியண்டு இல்லை, யார் என்னென்ன சொல்லினோம்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கத்தானே வேணும். அதோட எங்களுக்கும் பொழுதுபோக்கத்தானே வேணும், என்ன சொல்லினோம்னு கேட்கத்தானே வேணும். அதுக்காகத்தான் சொல்கிறதே தவிர மற்றபடி அவர் சொல்கிற கருத்து பெரிய தத்துவ கருத்து அப்படி சொல்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் சொல்லுங்க, அவன் லக்ஷ்மன் கதிர்காமர் எப்படி புகழ்றார்? ஏனென்றால் அந்த சுனாமி நிதியில் வந்து நிறைய மோசடிகள் செய்தவை தானே. சுனாமி என்று சொல்லி பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி வெளிநாடுகளிலிருந்து நிறைய காசை வாங்கி போட்டு அதை வந்து அந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்மாரும் மற்ற ஆக்களும் தங்கட தேவைக்கு பயன்படுத்தினது தானே. அப்போ நான் நினைக்கிறேன் சிலவில் உதய கம்மன் பிளவுக்கும் வந்து அந்த நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் பாயுமாம்னு சொல்கிறது தானே. அதே மாதிரி உதய கம்மன் பிளவுக்கும் ஏதாவது கிடைச்சதோ இன்னும் தெரியல அந்த கால பகுதியில். அந்த நன்றியை மறக்க முடியாமல் தான் இப்போ லக்ஷ்மன் கதிர்காமரை பாராட்டிக்காரோ இன்னும் தெரியல. கட்டுப்பாட்டு விலையை மீறி அதிக விலைக்கு அரிசியை விற்ற வர்த்தகர் ஒருவருக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இன்று 1,10,000 ரூபாய் குற்றப்பணமாக அறவிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாத்தளை பகுதியில், மாத்தளையில் இருக்கக்கூடிய நாலந்த என்று சொல்லப்படுற இடத்துல வந்து கடை வச்சுக்கிற ஒரு வர்த்தகர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கீரி சம்பா அரிசி இருக்குல்லோ அதை வந்து கட்டுப்பாட்டு விலையை மீறி அதிக விலைக்கு வந்து விற்றுருக்கிறார். அதனால் நுகர்வோர் அதிகார சபை அவையில் என்ன செய்கிறோம், அதை கண்டுபிடிச்சு போய் வழக்கு போட்டிருக்கணும். வழக்கு போட்டு இப்போ 1,10,000 ரூபா தீர்ப்பு வந்திருக்குது. அவ்வளோ காசை வந்து அந்த வர்த்தகர் வந்து கட்டணும் என்று சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாடு முழுக்க இந்த நுகர்வோர் அதிகார சபை வந்து கண்ணுங்கரத்துமா இருக்கணும். அவர்கள் வந்து அந்த சொல்லி நம் கண்ணுக்குள்ள எண்ணெயை விட்டு தேடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி எல்லா இடம் வந்து கண்காணித்து கொண்டிருக்கணும். எனவே ஏன் பொருட்களை வந்து கூடின விலைக்கு விற்கிறீங்க, அதில் என்ன கிடைக்க போகுது? அப்படி இப்போ ஒரு கொஞ்சம் காசப்பட்டு கூட விற்று பிறகு நீதிமன்றத்துக்கு தேவையில்லாமல் நிறைய ஃபைன் கட்டுறதானே. அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டியில் கடை வச்சுக்கிற ஒரு ஆள் வந்து 100 ரூபா பெறுமதியான தண்ணி போத்தில் 130 ரூபாய்க்கு விற்று 30 ரூபாய்க்கு காசப்பட்டு கடைசியாக 5 லட்சம் ரூபா ஃபைன் கட்டினவர். அன்றைக்கு நாங்கள் செய்தியில் சொன்னாங்க தானே, 5 லட்சம் ரூபா ஃபைன் கட்டினவர். அதே மாதிரி இப்போ
நிறைய பேர் பயன் கட்டி கொண்டிருக்கணும். எனவே ஒரு கொஞ்சம் லாபத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பிடிபட்டு பிறகு ஊரில் எல்லாருக்கும் அது தெரிய வந்து இந்த கடைக்காரர் தான் நான் பயன் கட்டினவராமன்னு சொல்லி ஆக்கள் ஊருக்குள்ளே கதைப்பினம் தானே கட்டாயம். அதில் மான மரியாதையெல்லாம் போய் தேவையில்லாத விலை. எனவே எவ்வளவுக்கு விற்கணுமோ அந்த விலையை மட்டும் வில்லுங்கோ, எம்ஆர்பி எவ்வளவோ அந்த விலைக்கு மட்டும் வில்லுங்கோ. முந்தி என்றாலாவது லஞ்சத்தை கொடுத்து என்னத்தையாவது செய்து தப்பலாம். இப்போ தப்பவே முடியாது. அரசாங்கம் வந்து ஸ்ட்ரிக்டாக இறுக்கி கொண்டு வருது. எனவே நாட்டு நிலைமை தெரியாமல் சின்ன காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய தொகையை வந்து இழக்கிறது வந்து பொருத்தமானது அல்ல. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு குந்து மாதிரி கட்டப்பட்டிருக்குது. அந்த குந்தில் வந்து ஒரு ஆள் இருக்கார், தோளில் ஒரு துண்டையும் போட்டுக்கொண்டு ஒரு ஆள் இருக்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த பூத கண்ணாடி இருக்குதானே அதை வச்சு என்னத்தையோ தேடுறார். அப்போ இவர் கேட்குறார், அந்த குந்தில் குந்தி கொண்டிருக்கிறவர் கேட்குறார், தேரர தேறியல் போல என்று சொல்லி கேட்குறார். தேரர்ன்றது அம்பிட்டிய சுமண தேரர். ஏனென்றால் ஆளை காணையில் எங்கேனே தெரியாது, எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். நீதிமன்றத்தில் வந்து ஆளை கைது செய்ய சொல்லி ஏற்கனவே பிடியான பிறப்பிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியலை. எனவே அவரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லியும் கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே. எனவே எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கணும் போல இருக்கு. இப்போ வந்து போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கொண்டிருக்குது. அதைத்தான் இவர் கேட்குறார், தேரர தேறியல் போல என்று சொல்லி. எனவே அம்பிட்டிய சுமண தேரர் எப்பொழுது கைது செய்யப்படுவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.